திரு நித்யானந்தம், பாஜக தரப்புல தலைவர்கள் என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி அப்படின்னு அதிமுகவுக்கு அதிருப்தி ஏற்படுத்துற மாதிரி பேசுறதும், அதிமுக தலைவர்கள் பாஜக காலூன்ற முடியாது அப்படின்னு பேசுறதும், இரண்டு கட்சிகளுக்கும் வாக்கு பரிமாற்றம் நடப்பதற்கு ஏதாவது உதவி செய்யுமா? இன்னொரு பக்கத்திலேயோ தாவேக்கா வந்தா நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்பையும் விதைச்சிட்டே இருக்கிறது. கூட்டணிக்கு என்ன பலத்தை கொடுக்க போகுது? நிச்சயமா தலைவர்கள் இப்படி பேசிக்கொள்வது வாக்கு டிரான்ஸ்பர், ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. மதுரையில் இருக்கக்கூடிய வாக்குகள் கூட இவர்களுக்கு விடாது, ஒற்றுமை இல்லை என்ற காரணத்துக்காக. இதை தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாற்று வேண்டும் என்று விரும்புகின்ற நல்லவர்கள் இந்த நாட்டிலே தங்களுடைய வாழ்க்கையை அச்சமின்றி வாழ வேண்டும், குழந்தைகளை அச்சமின்றி பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்ப வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைந்தெளியப்பட வேண்டும் என்று உண்மையிலே கருதுவார்கள் என்று சொன்னால் எந்த வழி இருக்கிறதோ அந்த வழியை நாம் அமைதியாக கடைபிடிக்க வேண்டும். இல்லை, ஒரு பொருந்தா கூட்டணி, இணக்கம் இல்லாத கூட்டணி, நிர்பந்தத்தின் அடிப்படையில் அமைஞ்ச கூட்டணிங்கிறது இந்த வார்த்தைகள் மூலமா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கே. தற்காலிகமாக அது வெளிப்பட்டா தோத்து போகும், தொடர்ந்து வெளிப்பட்டா தோத்து போகும். இது தற்காலிகமாக. அது ஸ்ட்ராட்டஜியா? பாஜகவை எக்ஸிட் பண்ணி தாவேக்காவை உள்ள கொண்டு வரணும்ன்றத நோக்குன ஸ்ட்ராட்டஜியா? அது வியூகமா இருக்கா? தெரியுதா? இல்ல, பாஜக கால் ஊன்ற கூடாது என்பது எப்படி ஸ்ட்ராட்டஜி ஆகும்? இல்ல, பாஜகவை கூட்டணியிலிருந்து வெளியேற்றி தாவேக்காவை உள்ள கொண்டு வரணும்ன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியா அது நடக்குதா? வியூகமா இல்ல, அந்த பழிச்சொல்லை நான் எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. ஏனென்றால் ஒழுங்காக இருக்கின்ற கூட்டணியை ஒருவன் இந்த மாதிரி விவாத மேடையிலே பேசுகிறான், வலதுசாரி என்று சொல்கிறான் என்று சொல்வதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக அதை நான் பேசவில்லை. ஆனால் என்னுடைய பொது அறிவு கேட்டியவரை எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவிடமே எடப்பாடி தான் முதலமைச்சர், எடப்பாடி தான் இந்த என்டிஏனுடைய தலைவர் என்று சொல்லி அதையும் ஏற்றுக்கொண்டு அமித்ஷா அறிவிக்கவும் செய்தார். அப்படி இருக்கும் பொழுது விஜய் ஒரு முதலமைச்சர், அவர் தலைமையை நான் ஏற்கிறேன் என்று அதிமுக சென்றால் அது அவர்களுக்கு ஒரு கடைசி யாத்திரையாகத்தான் முடியும். அவ்வளவுதான் சார். அக்னீஸ்வரன் சார், அதுதான் கடைசி யாத்திரைங்கிற இடத்துக்கு வந்துட்டார் விஜய். அன்டெஸ்டட், இல்லை விஜய் நிறைய வாங்குவாருன்ற எதிர்பார்ப்போடு நீங்க போய் விஜயோட கூட்டணின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தா அதிமுகவுக்கு அது எந்த விதமான முதல்வர் தலைமை ரெண்டையும் ஏத்துக்கிட்டு போனான்னா அது ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது நடக்காது. சார் என்ன சொன்னாருன்னா, விஜய் முதல்வர்னு நீங்க ஏத்துக்கிட்டு போனா அதிமுகவுக்கு பலவீனம்னு அப்படி சொன்னாரு. அது நடக்காது. அதிமுக முதல்வர்னு ஒருவேளை விஜய் வேணா கன்வின்ஸ் ஆகி உள்ள வரலாம், ஆனா அது நடக்காது. இல்ல, விஜய் வருவது நடக்காதுன்னு சொல்ல, எடப்பாடி அவர்கள் விஜயே முதலமைச்சராக இருக்கட்டும் கூட்டணிக்கு வாருங்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வது நடக்காதுன்னு. அதுவும் நடக்காது. எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரி, விஜய் கன்வின்ஸ் ஆகி துணை முதல்வர், சில அமைச்சர்கள், சில கூடுதல் தொகுதிகள்னு வந்துட்டா காலம் பதில் சொல்லும். வந்துட்டா ஜனவரி பிப்ரவரி என்று எந்த வரி வருகிறதுன்னு பார்ப்போம். இந்த ஆட்சியில வரி கடைசியா வருமா வராதா? ஆமாங்க, இந்த ஆட்சியில கடைசியா ஒரு 4 வரி வரட்டுமே, ஜனவரி பிப்ரவரி. சொல்லுங்க சார், எல்லா கேள்வியும் கேட்டேன் சார், பார்த்துட்டே இருந்தா. கேட்டுட்டீங்க சார். இதே கேள்வியை திரு விஜய் தாவேக கட்சியினுடைய தலைவர் நீங்க திரு அமித்ஷா அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கேட்டாங்க, தாவேகா விஜய் இங்க கூட்டணி அழைச்சிக்கிறீங்களா பார்ப்போம். என்ன சார் சொன்னாரு? சில காலம் பொறுத்திருங்கள் அப்படின்னாரு. அப்போ இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரே சில காலம் பொறுத்திருங்கள் அப்படின்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அது கடைசி யாத்திரையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அத்வானி கூட இந்தியா முழுவதும் கடைசியாக யாத்திரை நடக்கும். விஜய் தான் சொல்லிட்டாரே சார், திமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார்ல. விஜய்க்குன்னு ஒரு விருப்பமே இருக்கக்கூடாதா இனிமே? நீங்க திரு விஜய் எந்த முடிவுமே இல்லையா? ஒரு நிமிஷம் சார். திரு விஜய், அமித்ஷா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவர்கள். ஒரு கட்சி தான் இங்க முக்கியம் சார். கட்சியினுடைய தொண்டர்கள், அந்த மக்கள் திமுகவை எதிர்த்து வீட்டுக்கு அனுப்பணும் என்று சொல்லுகிற மனநிலை, இது எல்லாம் சேர்ந்துதான் சார் இது பண்ணும். நீங்க இவ்வளவு நாள் பேசின விவாதங்கள்ல சொல்லும் போதெல்லாம் இபிஎஸ் தான் சார் தலைவர், அவரு என்ன முடிவெடுப்பாரு? அதிமுக தானே பெரிய கட்சி. அது மாதிரி விஜய் அவர் தானே சார் பெரியவர். கரெக்ட் சார், அவர் தானே சார் முடிவெடுக்கணும். பெரியவர் விஜய் சொல்லும் போது மட்டும் இல்ல விஜயோட தொண்டர்கள் முடிவெடுக்கணும், மக்கள் முடிவெடுக்கணும்னு குழப்பனா எப்படி சார்? தெளிவா சொல்லி 2024 நாடாளுமன்ற தேர்தலை வச்சு தானே நீங்க கணக்கு பாக்குறீங்க.
உங்களோட கூட்டணி வரமாட்டோம்னு அவர் சொல்லல. அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறத அவரு பூடகமா சொல்லியிருக்கிறார். திமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணியில. நீங்க பாஜகவையும் உள்ள வச்சுக்கிட்டு அமித்ஷா வந்து கூப்பிட்டாலும் வரமாட்டார்ல அவரு. நீங்க பாஜகவை வெளியேற்றினா தானே தாவேகா உள்ள வருவோம். அதை யார் முடிவெடுக்கணும்? நீங்க தானே முடிவெடுக்கணும். அதிமுக பொதுச் செயலாளர் தானே முடிவெடுக்கணும். ஆகவே அந்த இதெல்லாம் வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது வந்து ஓரணியில் திரள்வோம் என்கிற நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் அது கூட இன் அடிஷன் தாவேகாவும் சேர்த்தர கூடாது என்பது ஒரு நோக்கமா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இது யாருடைய விருப்பமும் இல்ல. விஜய் தெளிவா சொல்றாரு திமுக பாஜகவோட. சார் திருமாவோட நிலைப்பாடு என்ன? பாமக பாஜகவோடு கூட்டணி இல்ல. அப்ப நேர்காணல்ல கேட்கிறோம், இருங்க பாமக உள்ள வந்தா என்ன, நாங்க வெளியேறிடுவோம், அவ்வளவுதானே. உங்களுக்கு பாஜக மனசும் கோணக்கூடாது, அவங்களும் சங்கடப்பட்டுறக்கூடாது, தாவேகாவும் உள்ள வரணும்னா எப்படி நடக்கும்? அதுதான் அவங்க சொல்றாங்கல்ல, பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்கிறதான் தாவேகாவோட நிலைப்பாடா சொல்லிட்டாங்களா, அறிவிச்சிட்டாங்கல்ல. அது எப்படி நடக்கும்னு அப்ப நீங்க ஒண்ணு பாஜக வெளியேற்றணும், இல்லைன்னா அவங்களோட டிராவல் பண்ணணும், இல்லைன்னா நீங்க வந்து தாவேகாவோட மட்டும் டிராவல். நீங்க அந்த இடத்த மட்டும், அந்த கேப்பை மட்டும் விட்டுட்டு அப்படியே போனீங்க பாருங்களேன். உங்களுடைய சிறப்பு. அதிமுகவுடனும் பாஜகவுடனும் திமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா? அப்படி சொல்லுகிற வரை அவர் இறுதி முடிவு என்ன எடுக்கிறார்ன்றத பார்ப்போம். அரசியல்ல வந்து கடைசி யாத்திரையெல்லாம் யாருக்கும் கிடையாது. தனி மனிதர்களுக்கு வேண்டுமானால் கடைசி யாத்திரையாக இருக்கலாம். அதே மாதிரி தன்னம்பிக்கையை பத்தி அண்ணா சொல்றாரு. நீங்க தன்னம்பிக்கை அரசியலுக்கு அது பொருந்தாதுன்னு சொல்ல வர நீங்க இது மட்டும் சொல்ல. ஆங்கில பேப்பர்ல, அதாவது இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆக்குனாங்க கணிதமேதை ராமானுஜத்தை. ஆனா உலகம் முழுக்க அவர் வந்து புகழ் பெற்றார். அதனால தன்னம்பிக்கை பத்தி அரசியலுக்கு ஒவ்வாது. முயற்சி தான் முயற்சி. ரொம்ப நேரம் அவர் தவறா மக்கள்கிட்ட சொல்றாரு. நான் என்ன சொன்னேன்னா, விஜயை முதல்வராக ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணிக்கு தலைமையாக ஏற்றுக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு போய் சேர்ந்தாங்கன்னா அது அவர்களுக்கு, நான் சொன்னது யாத்திரைங்கிறத ஒரு தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. யாத்திரை என்பது, கடைசி யாத்திரை என்பது கட்சிக்கு முழுக்காகிவிடும், கட்சி அழிந்துவிடும். எப்படி ஸ்டாலின் சொல்றாரு பாருங்க. ஐயோ பிஜேபி கூட சேர்ந்தா ஐயோ பாவம்ன்றார் பாருங்க ஸ்டாலின். அதே மாதிரி நான் வந்து விஜய் கட்சியோட அவங்க முதல்வராக ஏத்துக்கிட்டு போனா ஐயோ பாவம் தான் நான் சொல்றேன். இறக்கப்படுறீங்க. ஓகே திரு கேசிபி, ஏடிஎம்கே உடைய நினைப்பு பேசுனதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, பாஜகவும் இருக்கட்டும், எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி விஜயையும் உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு விருப்பம் தெரியுது. ஆனா பாஜக மனசு கோணி வெளியில ஏத்துறதும் அவங்களுக்கு சிரமமான ஒரு காரியம். அதே மாதிரி அவங்க இருக்கிறதுனால விஜய் உள்ள வராம போனாலும் நஷ்டம். அப்படி திமுக எதிர்ப்புங்கிற அந்த ஒரு புள்ளியில இவங்க ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அதிமுக யோசிப்பதாக தெரியுது. அதிமுக தொண்டர்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்ப்பது தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடணும்னு. இந்த இரண்டும் கூட்டணி இருந்தால் நிச்சயமாக அதிமுக தலைமையில் ஆட்சி என்றால் வேற யாரு கூட்டணிக்கு தேவையில்லை. பெரும்பான்மையான இடங்களில் இது வெற்றி பெற்றுவிடும். ஆட்சி அமைக்கும். எதிர்க்கட்சி தலைவராகவும் விஜய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு அனுமதிக்கவில்லை. அப்படி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால் அதிமுகவை பிளவுபடுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகிவிட்டது. அந்த நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி விஜயையும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் பாஜக இறங்கி இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல அதிமுக பயம் என்னன்னா, நாளை அதிமுகவை ஓரங்கட்டிட்டு கூட்டணிக்குள்ள வந்ததற்கு பிறகு விஜயும் தாவேகாவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து கொண்டு பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஏற்பாட்டுக்கு எந்த அளவுக்கு விஜய் ஏற்றுக்கொள்வார்னு தெரியல. ஆனா அதிமுகவுக்கு ஒன்னா பாஜக இல்லைன்னா தாவேகா என்பதுதான் ஒரு பொருத்தமானதா இருக்கு. பிரிஃபரன்ஸ் வந்து தாவேகா. ரெண்டு பேரையும் உள்ள வச்சுக்கிற பொழுது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு அதிமுகவை சைட்லைன் பண்ணிடுவாங்க. ஆனா அநேகமா நாளைக்கோ நாளானைக்கோ அன்வர் ராஜாக்கு வந்து கட்சி விட்டு நீக்கின அறிவிப்பு வந்து வரலாம். அடுத்து அவர் சொந்த கருத்துன்னு சொன்னா கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. ஏன்னா இவங்களது புரிதல் எல்லாம் நேரேட்டிவ் அப்படின்னாலே அது பிரசாந்த் கிஷோருக்கு சொந்தமானது. அதுதான் இவங்களுடைய அரசியல் அறிவு, அரசியல் புரிதல். அடுத்து கேசி பழனிசாமி என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக பேசணும்.
இதைத்தான் எடப்பாடிக்கு பக்கத்துல ஒரு ஆளு மீடியா பிஆர்ஓன்னு உட்கார்ந்துட்டு சொல்லி அனுப்புறது. என்ன சொல்றோன்னே புரியாம அதிமுக ஆதரவா பேசினாலும் அதுக்கு எதிராக நீங்க பேசுங்கப்பா அப்படிங்கிறது. அதுக்கு அதிமுக இருந்து ஒரு ஆளை நேம் பண்ணிடுறாங்க. அப்ப மொத்தத்துல தமிழ்நாட்டு அரசியல் என்பது எடப்பாடி பழனிசாமி சரியான வியூகம் அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொண்டால் ஆளுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு உண்டு. ஓகே, உங்களுக்கு பேச்சு துணைக்கு அன்வர் ராஜா வருவார்னு எதிர்பார்க்கறீங்க, பாப்போம்.